புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக இணைந்திருக்கிறார் ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் சரண்யா. வாங்க டாக்டர், நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சொரியாசிஸ் பற்றி நம்ம பேசலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய டாக்டர் ஆன் கால்லேயே சொரியாசிஸ் பற்றி தொடர்ச்சியாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா இதுக்கு நிறைய அவேர்னஸ் தேவைப்படுதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் மேம். ஏன்னா சொரியாசிஸ்ன்னும் போது அந்த ஸ்கின் கண்டிஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது அந்த அறிகுறிகள் பேஷண்ட்ஸ்க்கே தெரியறது கிடையாது. நார்மலாக தலையில் வந்தால் டேண்ட்ரஃப்னு கடந்து போயிடுறாங்க. ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. மேல் பூச்சிகள் அவங்களுக்கு தெரிஞ்சது இல்லை மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஸ்கின் கண்டிஷன் எடுத்துக்கும் போது அது சரியாக நம்ம ட்ரீட் பண்ணல அப்படின்னா ரொம்ப அதிகமாக வரக்கூடிய ஒரு விஷயம், இல்லை உடல் முழுக்க பரவக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஸோ இப்படியான சொரியாசிஸினுடைய கண்டிஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? நீங்கள் சொன்ன மாதிரி சொரியாசிஸ் எல்லாருக்குமே இயல்பாகவே தெரியக்கூடிய ஒரு நோயாக தான் இருக்குது. ஏன்னா யாருக்கு என்ன ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலுமே அது சொரியாசிஸாகவே இல்லைனாலும் எனக்கு சொரியாசிஸ் இருக்குன்றதை பற்றி எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா பரவலாக எல்லாருக்கும் அந்த சொரியாசிஸ்ன்றது தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் அந்த சொரியாசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் எதனால் வருதுன்னு கேட்டோம்னா, நம்ம உடம்புலே ஒரு பெரிய உறுப்புன்னு பார்த்தோம்னா ஸ்கின் தான். ஃபுல் பாடியும் கவர் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன் ஸ்கின் தான். அப்படி பார்த்தோன்னா ஸ்கின்ல என்ன மாதிரியான கண்டிஷன் வந்தாலுமே அது தோல் நோயில் ஒன்றா கருதப்படுது. அப்படி பார்க்கும்போது சோரியாசிஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பார்த்தோன்னா, ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கும். உடம்பு ஃபுல்லாகவே ட்ரை ஸ்கின். அதாவது குழந்தை பருவத்துலேருந்தே அவங்களுக்கு ரொம்பவே ட்ரை ஸ்கின்னாகவே இருக்கும். அவங்களும் இதுக்கான லோஷன்ஸு, சோப்பு இதெல்லாமே போடுவாங்க. ஆனால் அந்த ட்ரை ஸ்கின் மட்டும் மாறவே மாறாது. ட்ரை ஸ்கின்கான சோப்பை மாற்றி போட்டுகிட்டே வருவாங்க. ஆயில் ஸ்கின்கான சோப்பு மாற்றுவாங்க. இன்னும் சில பேர் பாடி லோஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி போட்டுகிட்டே இருக்கிறதுனால இன்னும் தான் ட்ரைனஸ் அதிகமாகுமே தவிர ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக குறையாது. ஆல்ரெடி அவங்களுக்கு உடம்புல ரத்தத்தினுடைய அமைப்பில் சில மாறுபாடுகள் வரதுன்னு காரணமாக, அதாவது ரத்தத்தில் நிறைய கிருமிகள் சேர்றது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது சொரியாசிஸ் நோயை பொறுத்த வரைக்கும். ரத்தத்தில் நிறைய கேடடையக்கூடிய விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ரத்தம் கேடடையப்பட்டு நமக்கு தோலில் அந்த பிரதிபலிப்பு காட்ட ஆரம்பிக்குது. ஏன்னா தோல் நோய் அப்படின்றது கம்ப்ளீட்டாக அந்த தோலுக்கான நோயின்றது சொல்ல முடியாது. உள்ளே நம்ம என்ன சாப்பிட்றோமோ, நம்ம ரத்தத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் கலக்குதோ அதுதான் நமக்கு தோல் நோயாக பிரதிபலிக்க ஆரம்பிக்குது. அப்படி பார்த்தோன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் யாருமே ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இருக்கிறது கிடையாது. ஹெல்த்தியான ஃபுட்டு எடுக்கிறது கிடையாது. ஒரு சரிவிகிதமான உணவுகள் அப்படின்றது யாரோடைய லஞ்ச் பிளேட்லேயுமே இருக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க அன்றாடம் தேவைப்படுற உணவை ஏதாவது ஒரு வகையில் பசியை போக்குறதுக்காக ஏதாவது ஒன்று சாப்பிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறாங்க, பேக்கெட் ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. இப்படிலாம் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ரசாயன கலவைகள், அதில் இருக்கக்கூடிய கலரிங் ஏஜென்ட் இதெல்லாம் நம்ம உடம்புல சேர ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுது, நம்மளுடைய ரத்தம் கேடடைய ஆரம்பிக்குது. இதுதான் நமக்கு ஸ்கின் ப்ராப்ளமாக ஸ்கின்ல பிரதிபலிக்க ஆரம்பிக்குது. ஓகே டாக்டர், நல்ல அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், உங்க பேரு? சென்னையிலிருந்து ஜலீலான்னு பேசுறேன் மேடம். யாருக்கா கேட்குறீங்கம்மா? ஏன் கேள்வி தான் மேடம். சரி, உங்களுடைய வயது என்ன? 49 மேடம். உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க, என்ன தொந்தரவு? எனக்கு கை கால ஒரு சதை தொங்குற மாதிரி இருக்கு. அந்த ஷோல்டர் பக்கம், அப்புறம் கையில, அப்புறம் கால்ல, இதெல்லாம் ஷோல்டர் அப்படியே சதை அப்படியே தொங்குற மாதிரி ஆகுது. பாடி வெயிட் அதிகமா இருக்கீங்களாம்மா? 74 இருக்கு. சரிம்மா. உங்களுக்கு ஏஜ் இப்போ என்ன ஆகுது? 49. சரி, ஓகேப்பா. நீங்கள் தண்ணி நிறைய குடிக்கணும். உடம்புல நீர் சத்து ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி ரொம்பவே ஒரு மாதிரி தொய்ய ஆரம்பிச்சிடும். அதாவது நம்மளுடைய ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி தான் நம்மளுக்கு அந்த ஸ்கின்னை டைட்னஸ்க்கு ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது அந்த ஸ்கின் டைட்டாக இல்லை, லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் மெயினாக நம்ம உடம்புல நீர் சத்து பற்றாக்குறை தான். தண்ணி நிறைய குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதனால தான் உங்களுக்கு மசில் ட்ரைனஸ் அதிகமாகிட்டு அந்த அங்கங்கே உங்களுக்கு அந்த அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்லுவோம், ஃபேட் டெபாசிட் ஆகக்கூடிய இடங்கள், அந்த இடங்கள்லாம் உங்களுக்கு தொய்கிற மாதிரி, அதாவது ரொம்ப தொங்குற மாதிரியான தோற்றம் இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் உடம்புல நீர் சத்து நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி நிறைய எடுத்துக்கோங்க. தண்ணீராக உங்களால் ஒரு 4 லிட்டர் எடுத்துக்க முடியல அப்படின்னா நீர் ஆகாரமாக எடுத்துக்கலாம். சாதம் ஊற வச்ச தண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இளநீர் நிறைய எடுத்துக்கலாம், மோர் நிறைய எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நீர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் நிறைய எடுத்துக்கலாம்.
வாட்டர்மெலன் நிறைய சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தர்பூசணியோடு சேர்த்து வந்து நம்ம காய்கறிகள்லையுமே நீர்ச்சத்து காய்கறிகள் நிறைய எடுத்துக்கலாம். வெள்ளை பூசணிக்காய் வந்து அதை வந்து ஜூஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஜூஸ்லாம் நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நம்ம உடம்புக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய நீர்ச்சத்து வந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்கின்னோட டைட்னஸ் இன்னும் அதிகமாக ஆரம்பித்து அந்த தொங்கக்கூடிய இடங்களில் அடிப்போஸ் டிஷ்யூ நார்மல் ஆக ஆரம்பித்து அந்த தொங்குற இடம்லாம் நார்மல் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்மளுடைய ஃபுட்டில் omega-3 ஃபேட்டி ஆசிட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அன்றாடம் வந்து எடுத்துகிட்டே வரணும். இது வந்து ஃபிஷ்ஷில் நிறைய இருக்குது. இது தவிர நட்ஸ்லேயும் சீட்ஸ்லேயும் நிறைய இருக்குது. குறிப்பாக வந்து சூரியகாந்தி விதைகளில் omega-3 ஃபேட்டி ஆசிட் எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் நான்வெஜ் எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னா சீட் கண்டென்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிஷ்யூஸில் வந்து சீக்கிரமாக அந்த மெச்சூர் ஆகாமல் வந்து பார்த்துக்கலாம். டிஷ்யூஸில் நம்மளுக்கு அந்த எந்தெந்த இடங்கள்லாம் வந்து ஃபேட் டெபாசிட் ஆகக்கூடிய இடங்கள் இருக்கோ அந்த இடங்கள் ஓவர் மெச்சூரிட்டி ஆகிறதுனால சீக்கிரம் வயதான தோற்றம் வந்து வர ஆரம்பிக்கும். அதனால இந்த மாதிரி சீட் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு பாடியில் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசேஷன் கண்டிஷன் வந்து நல்லாவே கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? அம்மா டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, ஃபோனில் பேசுங்கம்மா. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நாங்கள் விழுப்புரம்மா. சரிம்மா, விழுப்புரம்லேருந்து. உங்கள் பேர்? பேர் ஆனந்தி மேடம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் மேடம். உங்களுடைய வயதுமா? 40 வயசு மேடம். உங்கள் கேள்வியை கேளுங்க மருத்துவர்கிட்ட. அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? எனக்கு இப்போ 2 வருஷம் இருக்கும் மேடம். மேலே அப்படியே படம்னு சொன்னாங்க. என்னம்மா? படம்னு சொன்னாங்க மேலே அது. சரிம்மா, உடம்புல எந்தெந்த இடங்கள்லாம் இருக்குது? அப்படியே இந்த இந்த தொடையில வந்து மேடம். சரிம்மா. அப்புறம் நான் மதுரை காட்டினேன். சரி. அங்கே வந்து மாத்திரை ஆயில்மெண்ட் கொடுத்தாங்க. சரிம்மா. அது மாத்திரை ஆயில்மெண்ட் தர வரைக்கும் கொஞ்சம் நல்லா கேட்குது. அது அப்புறம் மறுபடியும் விட்டா மறுபடியும் அப்படியே அந்த இடம் போய் பொங்குது மேடம். சரி, இப்போ அந்த இடத்துல வந்து தண்ணி வடிகிற மாதிரி பிசு பிசுன்னு இருக்கா தொட்டு பார்க்கும்போது? அப்படிலாம் இல்லை மேடம். அப்படியே மேலே அப்படியே நம்ம மீன் முள்ளு அப்படியே சொந்தா கத்திரிக்காய் இந்த கண்ணக்கிழங்கு இந்த மாதிரி ரைஸ்லாம் சாப்பிட்டா தோல் உரியுது. ஆமாம் மேடம். சரிம்மா, நீங்கள் பயப்பட வேண்டாம். இது வந்து சோரியாசிஸோட ஆரம்ப காலகட்ட அறிகுறி தான். அங்கங்க உடம்புகள். சொல்லுங்க. எங்கள் வீட்டுக்கார் டிரைவர் மேடம். ஆனால் அவருக்கு இருக்குது மேடம் நிறையா இதுலாம். ஓ சரி, வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸு, அவங்க யூஸ் பண்ணுற சோப்பு இந்த மாதிரி நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணுறீங்க. இல்லை ட்ரெஸ்ஸு, டவல் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தனித்தனியாக வச்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து சீப்பு, டவல் இதை மாதிரியான விஷயங்கள் தனித்தனியாக யூஸ் பண்ணணும். வீட்டில் ஒருத்தருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா செப்பரேட்டாக எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கே வந்து பரவாது. இதுக்கு நீங்கள் இப்போ பரவிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற திங்ஸை இப்போவுமே நீங்கள் செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு இப்போ தான் வந்து சோரியாசிஸோட ஆரம்ப காலகட்ட அறிகுறி தான். ஸ்டார்டிங்கில் இப்போ தான் உங்களுக்கு தொடை இடுக்கில் கைகளில் பரவ ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஆல்ரெடி இந்த கத்திரிக்காய், வாழைக்காய், சீ ஃபுட்டு இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இதுக்கப்புறமா வந்து பால் பொருட்கள் முற்றிலுமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. பால் சேர்ந்த பொருள், அதாவது மோர், தயிர் இந்த மாதிரி சேர்ந்தது அந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சுத்தமாக தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. சோரியாசிஸ் நோய்க்கு நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் வந்து நிரந்தரமான தீர்வு கொடுத்துட்ருக்கோம். உடம்பு ஃபுல்லாகவே ஸ்கின் ப்ராப்ளம்னால உடம்பு ஃபுல்லாக வந்து படைகளோடு வரவங்க, உடம்புல ஒரு இடம் கூட வந்து பேலன்ஸ் இல்லாமல் உடம்பு ஃபுல்லாகவே தோல் நோயால் பாதிக்கப்பட்டவங்கலாம் இப்போ வந்து ஃபுல்லாகவே சரியாகி இப்போ ஆரோக்கியமாக இருக்காங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம். அதனால் வந்து நீங்கள் முழுமையாகவே சரி பண்ணிக்கலாம். நேரில் நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனைக்கு போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கோங்க. உள் மருந்துகளோடு சேர்ந்த வெளிப்பக்க சிகிச்சையும் கொடுப்பாங்க. வெளிப்பக்கமாக தடவுறதுக்கு ஆயில் ஒன்று கொடுப்பாங்க. இதை அப்ளை பண்ணிட்டு வரும்போது கம்ப்ளீட்டாக அந்த ட்ரைனஸ் எல்லாம் முழுமையாக சரியாயிட்டு ஒரே வாரத்தில் நார்மல் ஸ்கின் ஆகிடும். இப்போதைக்கு நீங்கள் வீட்டில் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா குப்பைமேனி இலைகள் கிடைக்கும். உங்களுக்கு நல்லா அரைச்சி ஒரு விழுது மாதிரி எடுத்துக்கோங்க. விளக்கெண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஆமணக்கெண்ணெய் அதுவுமே உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு இந்த விழுதை வந்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சிக்கோங்க. இது ஒரு ஆயில் ஃபார்மில் வந்து நல்லா வந்து காய்ச்சிட்டு அடியில் வந்து அந்த விழுது என்ன ஆகணும்னா நல்லா வந்து பொரிஞ்சிடணும். பொரிஞ்சு கடுகு மாதிரி அங்கங்கே பிரிய ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயை போட்டு அந்த விழுதை போட்டு நல்லா காய்ச்சிட்டு நல்லா சூடாறின அப்புறம் ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த ஆயிலை மட்டும் எடுத்து வச்சுட்டு இதை எங்கெல்லாம் உங்களுக்கு படைகள் இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே நீங்கள் தேய்ச்சிக்கலாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை ஆகாமல் இந்த ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ட்ரைனஸ், அந்த மீன் செதில் மாதிரி தோல் உரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனஸ் மாற அந்த தோல் உரியிறதெல்லாம் நிற்க ஆரம்பிச்சிடும். இதோட சேர்ந்து உணவுகள்லையும் மாற்றம் கொடுங்க, கண்டிப்பாக ஃபுல்லாகவே சரியாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
இணைப்பில் இருக்கீங்க. உங்க பேரு எந்த ஊர்ல இருந்துமா? என் பேர் ஸ்வேதா, கும்பகோணத்துல இருந்து கால் பண்ணியிருக்கேன். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? அப்பாவுக்காக கேட்குறேன். என்ன வயதாகுதுமா அப்பாக்கு? அப்பாவுக்கு 55. சரி, உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம் அப்பாவுக்கு? மூட்டு வலி ரொம்ப நாளா மூட்டுக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா. ரொம்ப நேரம் நடக்கவும் உட்காரவும் முடியல. எதுவும் ரொம்ப நேரம் ஸ்டாண்டிங்ல இருந்தாங்கன்னா கால்லாம் ரொம்ப வீங்கி போயிடுது. வீக்கம் மூட்டுல மட்டும் இருக்கா இல்ல கால் ஃபுல்லாவே வீக்கம் இருக்கா? அப்பப்போ மூட்டுல வருது, கீழே பாதத்துக்கிட்ட எல்லாம் வீங்குது, அந்த ஜாயிண்ட்ஸ் கிட்டலாம். சரிம்மா, கால் வீக்கம் இருக்குது அப்படின்னா ரொம்ப நேரம் அவரை கால் கீழே தொங்க போட்டு உட்கார வேணான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வெயிட்டை முதல்ல குறைக்கணும். நம்மளோட பாடி வெயிட்டு தான் அந்த முட்டிய எலும்பு தாங்கிட்டு இருக்கு. அதனால நீங்கள் பாடி வெயிட்டை நல்லா குறைச்சிட்டே வரீங்க அப்படின்னா மூட்டியோட வலி நல்லாவே குணமாக ஆரம்பிச்சிடும். இதுக்கு நீங்கள் பார்லி அரிசி கஞ்சி ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். நல்ல எலும்புகளில் தேங்கி இருக்கக்கூடிய நீரை நல்லாவே வற்ற வச்சிரும். பார்லி அரிசி வாரத்தில் ஒரு 3 நாள் அந்த கஞ்சி மாதிரி எடுத்துக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மேலே நீங்கள் அந்த வீக்கத்துக்கு மேலே சுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா நீரில் உரசிட்டு மேலே ஒரு 10 மாதிரி போட்டுக்கலாம். இது போட்டுட்டு காலையில் எழுந்தோடனே அதை நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்லையோ இல்லை ஃப்ரெஷ் லீஃபாக முடக்கருத்தான் இலைகள் கிடச்சிது அப்படின்னா அதை நல்லாவே அரைச்சி மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக அரைச்சி அப்ளை பண்ணிட்டு ஒரு கட்டு மாதிரி போட்டுக்கோங்க. மேலே கட்டை போட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு 4 hours 5 hours அப்புறம் நீங்கள் கழட்டும் போது நல்லாவே அந்த வீக்கமெல்லாம் நல்லாவே சுருங்க ஆரம்பித்து நல்லாவே வலிகள் குறைய ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு வெயிட்டு குறையிற மாதிரி நடைப்பயிற்சி எடுத்துக்க சொல்லுங்கள். நல்லாவே வெயிட்டு குறைய ஆரம்பிச்சிடுச்சுனால முட்டி வலிகள் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? என் பேர் கீர்த்தி. எந்த ஊர்ல இருந்துமா? ஈரோட்ல இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்குறேன். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். 27 எனக்கு வயசு. அம்மா சொல்லுங்கள், என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? தலையில பார்த்தீங்கன்னா டாக்டர் ரொம்ப பொடுகு மாதிரி இருக்கு. லைட்டா சொரிஞ்சாலே வெள்ளையே கொட்டுது. எவ்வளோ நாளாக இருக்குமா? இப்போ ஒரு 3 months-ஆவே இருக்கு. பயங்கர அரிப்பா இருக்கு. சரிம்மா, தலையில் இருக்கிற அரிப்பு வேற யாருக்காவது வீட்டில் இருக்கா உங்களுக்கு? இல்ல, நிறையா இருக்கு, எனக்கு மட்டும்தான் இருக்கு. சரிம்மா, நீங்கள் பயப்பட வேண்டாம். தலையில் பொடுகு மாதிரி இருக்கிறது அதுவும் இந்த குளிர் காலத்தில் வர்றது ஒரு இயல்பான விஷயம்தான். ஏன்னா அந்த குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால பொடுகு வர்றது ஒரு இயல்பான விஷயமாக தான் இருக்கும். நார்மலாக நமக்கு ஸ்கின்ல ட்ரைனஸ் வர மாதிரி ஸ்கேல்ப்லேயும் ட்ரைனஸ் வர்றது ஒரு சாதாரணமான ஒரு கண்டிஷன் தான். இது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக போகும்போது தான் நமக்கு அந்த தோல் உரிகிறது, ஸ்கேல்ப் சொரியாசிஸாக மாறுறது, இந்த மாதிரியான கண்டிஷன் வர ஆரம்பிச்சிருது. இப்போதைக்கு தோலில் பொடுகு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வெண்மிளகு அப்படின்ற ஒரு பொருள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த வெண்மிளகு வாங்கிட்டு நல்லா வீட்டிலே நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட கருஞ்சீரகம், இது ரெண்டையும் ஈக்குவலாக வாங்கி நல்லா பவுடர் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயில் இந்த பவுடரை போட்டு நல்லா காய்ச்சிக்கணும். காய்ச்சிட்டு அதில் அதை நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு அதில் வெந்தயம் போட்டு ஊற வச்சு நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டெய்லியுமே ஸ்கேல்பில் நல்லா படுற மாதிரி இந்த ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது நார்மலான பொடுகாக இருந்தால் இதிலே உங்களுக்கு நார்மலாகி கொடுத்துரும். ஒரு வாரம் 10 நாள்லேயே இதை நீங்கள் டெய்லியும் ஸ்கேல்பில் மார்னிங் அண்ட் ஈவினிங் டெய்லியும் ஒரு 20 minutes வச்சுருந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கம்ப்ளீட்டாக வச்சுட்டே இருக்கலாம். ஒரு வாரம் தொடர்ந்து இது பண்ணிகிட்டே வாங்க. நார்மல் பொடுகாக இருந்தால் இதிலே சரியாயிடும். அப்படி உங்களுக்கு ஸ்கேல்ப் சொரியாசிஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது அவசியம். நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் ஸ்கேல்ப் சொரியாசிஸ்க்கு சிறப்பான மூலிகை மருந்துகளோடு சேர்ந்து வெளிப்பக்க ஆயிலுமே கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது 2 நாளில் உங்களுக்கு ஸ்கேல்ப் சொரியாசிஸ் எல்லாம் மாற ஆரம்பித்து முடி கொட்டுறது, தோலில் அங்கங்கே வெடிப்பு பேட்சாக ஹேர் லாஸ் ஆகும். அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் முழுமையாக ஒரே வாரத்தில் உங்களுக்கு நிரந்தரமான தீர்வே கிடைக்க ஆரம்பிச்சிடும். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னுடைய பேர் மாரிமன். எந்த ஊர்லேருந்துமா? விழுப்புரத்துலேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? அம்மாக்காக. அம்மாவோட வயது சொல்லிட்டு உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. ஓகே. அம்மா வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. 45 வயது ஆகுதுமா. ஓகேம்மா. அவங்களுக்கு மூச்சு அதிகமா வாங்குது. பஃப் ஏதாவது யூஸ் பண்றாங்களா? ஒவ்வொரு டைம்ல இருமல் வருது. சரி, எவ்வளவு நாளா இருக்கு இந்த ப்ராப்ளம்? அவங்களுக்கு ஒரு 10 வருஷமாவே இருக்குமா. என்னம்மா? 10 வருஷமா இருக்குமா மூச்சு வாங்குறது. இப்போ கொஞ்சம் 2 வருஷமா மட்டும் ரொம்ப அதிகமா மூச்சு வாங்குது. சரி, பஃப் ஏதாவது யூஸ் பண்றாங்களா? ஆமாங்க மேம், மூச்சு அதிகமா வாங்கும்போது பம்ப் யூஸ் பண்றாங்க. சரிம்மா, சரி, நீங்கள் பயப்பட வேண்டாம். இது ஆஸ்துமா மாதிரியான ஒரு கண்டிஷன் தான். அதாவது மூச்சு திணறல் தான். அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே உள்ள நுரையீரலில்
உள்ளே சேரக்கூடிய சளி, அதாவது கபம்னு சொல்லுவோம், நம்ம உடம்புல வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கபம் சேருதோ அது நம்மளுடைய நுரையீரலில் போய் சளியாக வந்து தேங்க ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு அந்த நுரையீரலோட உள்ளே இருக்கக்கூடிய காற்று பைகள், நுரையீரலுக்கு காற்று எடுத்துகிட்டு போகக்கூடிய காற்றுக்குழல் இதெல்லாம் கொஞ்சம் சுருங்கிறதுனால அவங்களுக்கு மூச்சு திணறல் வந்து வரலாம். இதுக்கு முழுமையான தீர்வு நம்மளுடைய மூலிகை மருத்துவத்திலே இருக்குது. நான் சொல்கிற மாதிரி ஒரு மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு டெய்லியுமே அவங்களுக்கு காலையில் வெறும் வயிற்றில் வந்து இதை கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு திப்பிலி அப்படின்றது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், வால் மிளகு அப்படின்னு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதோடு சேர்ந்து அக்ரஹாரம், அதிமதுரம் இந்த 4 பொருளையும் நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கலாம். நல்லாவே வீட்டில் வாங்கிட்டு வந்து அதை நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இதோடு சேர்ந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை வந்து பனை வெல்லமோ பனங்கற்கண்டோ சேர்த்து இதோட சேர்த்தும் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தேனில் டெய்லியும் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு 2 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் 2 கிராம் அளவுக்கு இதை தேனில் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வாங்க. நல்லா உள்ளே இருக்கக்கூடிய சளி, அந்த கபம் எல்லாமே நல்லா இலகி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து ஒரு 40 டேஸ் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டே வாங்க. கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு நாளுமே நல்லாவே மாற்றம் தெரிகிறது நீங்களே பார்ப்பீங்க. அந்த இருமல், பேசும்போது மூச்சு வாங்குறது, மூச்சு திணறல் இருக்கிறது, நைட்டு தூங்கும்போது வந்து வாயில் மூச்சு விடுறது, மூக்கு வந்து நல்லா அடைச்சிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான கண்டிஷனுக்கு இது ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ்க்கு இது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு கூட டெய்லியும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு தேனில் மிக்ஸ் பண்ணி இதை வந்து 2 நேரம் கூட கொடுத்துட்டு வரலாம். தொடர்ந்து வந்து கொடுத்துட்டு வரும்போது எந்த விதமான நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சைனசைட்டிஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஆஸ்துமா சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மலாக வந்து இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கவங்களுக்கு கோல்டு உள்ளே இருந்துகிட்டே இருக்கும், சளி உள்ளே இருந்துகிட்டே இருக்கும், அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இருந்தாலும் இந்த மருந்து வந்து நீங்கள் கொடுத்துட்டே வரும்போது சளி உள்ளே இருக்கக்கூடியது எல்லாமே நல்லாவே இலகி வெளியில் கொண்டு வர ஆரம்பிச்சிடும். நார்மலான ஒரு சுவாசம் வர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடு சேர்ந்து ரொம்பவே சளி அதிகமாக இருக்குது, பஃப் இல்லாமல் இருக்கவே முடியல அப்படின்ற கண்டிஷனுக்கு நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் ரொம்ப சிவியராக நாள்பட்ட ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு நம்ம உள் மருந்தாக மூலிகை கஷாயங்கள் எல்லாமே கொடுக்குறோம். இது நீங்கள் எடுத்துக்கும் போது முழுவதுமாக சரி பண்ணி ஆஸ்துமா நோய் முழுமையாக ரிவர்ஸ் பண்ணிடலாம். விழுப்புரத்தில் நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனை கிளை இருக்குது. நேரில் போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கோங்க, முழுமையான பலன் கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேரு பிருந்தா. எந்த ஊர்லேருந்து கால் பண்ணுறீங்க? ஆம்பூர் டாக்டர். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க இந்த கேள்வி? எனக்கு தான். உங்களுடைய வயது? 32. சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? எனக்கு பிசிஓடி பிரச்சனை இருக்கு. சரிம்மா. மேரேஜ் ஆகி ஒரு 6 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. பேபிக்காக பார்த்துட்டு இருக்கோம் இப்ப. ஓகேம்மா. இப்ப இந்த பிசிஓடி பிரச்சனை இருக்கிறதுனால பீரியட்ஸ் நார்மலா வருதா உங்களுக்கு? மாதம் மாதம் மேக்ஸிமம் நார்மலா தான் வரும். ஏதோ ஒரு 2-3 மாசம் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஒரு 40 டேஸ் 45 டேஸ் தள்ளி வரும். ஓகேம்மா. வெயிட் அதிகமா இருக்கீங்களா? இல்லைங்க டாக்டர், ஒரு 55 அந்த ரேஞ்ச் தான் இருக்கேன். சரி, ஓகேம்மா. இது பெரிய ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு மாதவிடாய் முழுவதுமாக மாதம் வருது, நார்மலாக வருது அப்படின்னாலும் அந்த ஆனோவிலேட்டரி சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். மாதவிடாயில் வந்து சினை முட்டையோட வளர்ச்சி வந்து அது வந்து நார்மலான ஒரு மாதவிடாய் வர்றது தான் ஒரு நார்மலான விஷயமா இருக்கும். சினை முட்டை வளர்ச்சியே இல்லாமல் ஆனோவிலேட்டரி சைக்கிள், அதாவது ஓவுலேஷனே நடக்காத ஒரு சைக்கிள் வந்து சில பேருக்கு மாதம் அதே நாளில் வந்து நடக்க ஆரம்பிக்கும். நமக்கு பீரியட்ஸ் நார்மலாக தான் வருது ஆனாலும் கன்சீவ் ஆகலை அப்படின்னு நினைப்பாங்க. இதுக்கு காரணம் வந்து அதுதான் அந்த சினை முட்டையோட வளர்ச்சி வந்து இல்லாதது தான் இதுக்கு காரணமாக இருக்கும். பீரியட்ஸ் வந்ததுலேருந்து முதல் நாள்லேருந்து 14ஆவது நாள் வந்து உங்களுக்கு சினை முட்டையோட வளர்ச்சி வந்து நார்மல் ஆகிட்டு அது வந்து உங்களுக்கு முதிர்ச்சி அடைந்த சினை முட்டை வந்து உள்ளே வரணும், கர்ப்பப்பைக்குள்ளே வந்தால் தான் உங்களுக்கு இயல்பான கன்சீவ் ஆகிறது வந்து இயல்பாக நடக்கும். அப்படி அந்த முதிர்ச்சி அடையலை, இல்லை வந்து சில பேருக்கு அந்த சினை முட்டையோட வளர்ச்சியே இல்லை அப்படின்னா மாதவிடாய் மட்டும் முறையாக வரும், ஆனால் உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து கம்மியாகவே இருக்கும். இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா வீட்டில் வந்து நான் சொல்கிற மாதிரி ஒரு 3 பொருள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஒரு பவுடர் மாதிரி வீட்டில் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. கருஞ்சீரகம் இதோடு சேர்த்து வந்து பனை வெல்லம், அதாவது கருப்பட்டி, அந்த கருப்பட்டியை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தனியா விதை, இது 3ஐயும் வந்து நல்லா பவுடர் பண்ணி ஈக்குவல் குவான்டிட்டியில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பவுடர் பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் வந்து 3 நேரம் உணவுக்கு அப்புறமும் நீங்கள் எடுத்துகிட்டு பாலில் கலந்து எடுத்துகிட்டு வரலாம்.
3 நேரமும் சாப்பிட்டதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த சினை மூட்டையோட வளர்ச்சி வந்து நல்லாவே வந்து பெருக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நாளும் சினை மூட்டையோட வளர்ச்சி வந்து 1 by 1 வந்து பெருக ஆரம்பித்து 14வது நாள் தான் அது வந்து ஓவுலேஷன் வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது உங்களால் ஈஸியாகவே கன்சீவ் ஆக முடியும். இது தொடர்ந்து ஒரு 2 மந்த்ஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நார்மலாக கன்சீவ் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்கும். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? என் பேர் வந்து அர்ச்சனா மேடம், காரைக்குடியில இருந்து பேசுறேன் மேடம். சரிப்பா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேம். உங்க வயது என்ன? என்னோட வயது வந்து 32 மேடம். சரி, உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? மேம் எனக்கு வந்து ஃபைப்ராய்டு இருக்கு மேடம். சரிம்மா, என்ன சைஸில் இருக்குமா? 4 mm சைஸ்ல இருக்குங்க. ஓகேம்மா, எவ்வளோ நாளாக இருக்குது? ஒரு 6 மந்த்தாக இருக்கு மேடம். சரிம்மா, இப்போ மாதவிடாயெல்லாம் மாதம் வருதுங்களா உங்களுக்கு? அது கரெக்டாக போயிடுறேன் மேம். ஆனால் வந்து வயிறு வலி வந்து நிறைய இருக்கு. ப்ளீடிங் அதிகமாக போகுது. கட்டி கட்டியாக வருது. சரிம்மா, நீ பயப்பட வேண்டாம். 4 mmன்றது ரொம்பவே சின்ன சைஸ் தான். 0.4 சென்டிமீட்டர் தான், ஒரு 1/2 சென்டிமீட்டர் தான், அதை விடையும் கம்மி தான். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப அதிகமாக மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கவங்க, ரொம்ப பெரிய பெரிய கட்டிகள் இருக்கவங்கலாம் நம்ம மூலிகை மருந்துகளே வந்து சரி பண்ணியிருக்கோம். சர்ஜரி எதுவும் இல்லாமல் ஃபைப்ராய்டெக்டமி, அதாவது ஃபைப்ராய்டை வந்து கட் பண்ணி வெளியில் எடுக்கிறது, இந்த மாதிரி ப்ரொசீஜர், சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் எதுவும் இல்லாமல் மூலிகை மருந்துகளே இது சரி பண்ணலாம். அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். நான் சொல்கிற மாதிரி சில பொருட்கள் வந்து நீங்கள் வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் வந்து இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வந்து கிடைக்கும். கோஷ்ணம் அப்படின்ற ஒரு பொருள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு கருஞ்சீரகத்தோடு சேர்ந்து அதே மாதிரி நாட்டு மருந்து கடைகளில் நாட்டு சர்க்கரையும், இது 3 பொருளையும் ஒன்றா சேர்ந்து நல்லாவே வறுத்து பவுடர் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரையும் ஒன்றாவே சேர்ந்து வச்சுக்கோங்க. இதோட சுக்கு வந்து இதில் பாதி அளவுக்கு, நீங்கள் எவ்வளோ பவுடர் பண்ணுறீங்களோ இதில் பாதி அளவுக்கு சுக்கு வந்து பவுடர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதில் ஒரு கிராம் அளவுக்கு 3 நேரம் உணவுக்கு அப்புறமும் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா, சின்ன சைஸில் தான் இருக்குது. நீங்கள் 1 கிராம் எடுத்தீங்கன்னா போதும். இதை பாலில் கலந்தோ இல்லை தேனில் கலந்தோ எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு வரும்போது கம்ப்ளீட்டாக அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி உங்களுக்கு மாதவிடாய் மூலமாகவே வெளியில் வர ஆரம்பிச்சிடும். சுக்குக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃபைப்ராய்டை வந்து கரைக்கிறதுக்கான ஆக்ஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதோடு சேர்ந்து அந்த கோஷ்டம் அப்படின்ற பொருளுமே நல்லாவே உங்களுக்கு வேலை செஞ்சு ரெண்டும் சேரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த உடம்பு சூடு எல்லாமே நல்லா குறைய ஆரம்பித்து ஃபைப்ராய்டை நல்லா கிளியர் பண்ண ஆரம்பிச்சிடும். இது தொடர்ந்து எடுத்துக்கோங்க. ஒரு 4 மந்த் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் சர்ஜரி எதுவும் பண்ணாமலே உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கட்டிகள் எல்லாமே நல்லா கரைய ஆரம்பிச்சிடும். உங்களோட ரொம்ப சிவியராக 14-15 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டு கட்டிகள் எல்லாம் நம்ம மூலிகை மருந்துகளே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கரைச்சி நல்லாவே வெளியில் கொண்டு வந்திருக்கோம் மாதவிடாய் மூலமாகவே. அதனால் நீங்கள் காரைக்குடியில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த மருந்துகளோடு சேர்ந்து நான் ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மருந்துகளும் சேர்ந்து எடுத்துக்கும் போது இன்னும் விரைவிலே உங்களுக்கு ஃபைப்ராய்டு ஃபுல்லாக கரைகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாகவே இருக்கும். நேரில் போய் சிகிச்சை எடுத்துக்கோங்க, முழுமையான பலன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? தர்மபுரம். ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? ஒரு நிமிஷம் ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறீங்களாம்மா ஃபோனு? இல்லைங்க. சரி, விட்டு விட்டு கேட்குதுமா. யாருக்கா கேட்குறீங்க? அக்காக்காக பேசுகிறேன் மேடம். ஸ்கின் ப்ராப்ளம் தொடர்ந்து 2 வருஷமா இருக்குங்க மேடம். ஓகே, என்ன வயதாகுதா உங்களுக்கு? வயது 35 ஆகுதுங்க மேடம். சரி, இப்போ பேசுங்க டாக்டர் கிட்ட, தொடர்ந்து பேசுங்க. ஓகேங்க மேடம். அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். எங்க அக்காவுக்கு வந்து கடந்த 2 வருஷமா வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குங்க மேடம். சரிம்மா. எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டாங்க மேடம். சரிம்மா. எங்கேயுமே க்யூர் ஆகவே இல்லைங்க மேடம். சரி, உடம்புல எந்தெந்த இடங்கள்ல இருக்குது ஸ்கின் ப்ராப்ளம்? உடம்பு ஃபுல்லாகவே இருக்கா? உடம்பு ஃபுல்லாகவே இருக்குங்க மேடம். அரிப்பு, ரொம்ப அரிப்பு எடுக்குதுங்க மேடம். நைட்டில் தூங்க முடியறது இல்லைங்க மேடம். சரிம்மா, உடம்பு ஃபுல்லாக இருக்கக்கூடிய அரிப்பு வேற யாருக்காவது உங்கள் வீட்டில் இருக்கா அதே மாதிரி? வீட்டில் அப்பாவுக்கு இருந்ததுங்க மேடம். சரிம்மா, சரி. இது உடம்பு ஃபுல்லாக இருக்கக்கூடிய அரிப்பு அப்படின்றது தோல் உரியிற மாதிரி இருக்குது அப்படின்னா சோரியாசிஸ் மாதிரியான கண்டிஷன் தான். இது உடம்பு ஃபுல்லாக பரவுனதுனால உங்களுக்கு கொஞ்சம் சரியாகிறதுக்கு முதல்ல ட்ரைனஸ் எல்லாம் மாறி தோலோடைய ட்ரைனஸ் மாறும்போது அந்த மேலே வந்து இருக்கக்கூடிய அந்த செதிலாக உரியிறது இதெல்லாம் கம்ப்ளீட்டாக மாறி தான் உங்களுக்கு ஸ்கின் கலர் மாற ஆரம்பிக்கும். கொஞ்சம் நாள் எடுக்கும். நான் சொல்கிற மாதிரி உணவுகளில் கொஞ்சம் மாற்றம் கொடுத்துட்டு வாங்க. இப்போதைக்கு கடல் உணவுகள் சுத்தமாக அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி சிக்கனுமே முற்றிலுமாக தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் கரப்பான் பொருள்னு சொல்லக்கூடிய மொச்சை, காராமணி, கத்திரிக்காய், புளிப்பான பொருட்கள் இதெல்லாம் முழுவதுமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் நமக்கு ஸ்கின்னில் காட்டும். அதனால் நீங்கள் அந்த உணவுகள்லாம் முழுவதுமாக தவிர்த்துக்கோங்க.
உங்களுக்கு பரங்கிப்பட்டை அப்படின்ற பொருள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு துளசியை வந்து நல்லாவே அரைச்சி சாறு மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு துளசி சாறு எடுத்துகிட்டு இதில் ஒரு 200 கிராம் பரங்கி சக்கை வந்து வாங்கிட்டு வந்து அந்த துளசியோட சாறில் போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கப்புறமா வெயிலில் நல்லா உலர்த்திட்டு அதை பவுடர் பண்ணி வீட்டில் வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு 2 கிராம் அளவுக்கு தேனில் மிக்ஸ் பண்ணி, பால் வந்து சேர்க்க வேண்டாம், தேனில் மிக்ஸ் பண்ணி காலையிலையும் நைட்டும் வந்து அவருக்கு கொடுத்துட்டு வாங்க. இதை தொடர்ந்து கொடுத்துட்டு வரும்போது ட்ரைனஸ் எல்லாம் நல்லா மாற ஆரம்பித்து தோல் உரியிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக வந்து சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். நான் சொல்கிற மாதிரி உணவுகள்லையும் மாற்றம் கொடுத்துட்டு இந்த மருந்தையும் எடுக்கும்போது உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். இப்போதைக்கு காலையில் எழுந்த உடனே டீ காஃபிலாம் எதுவும் குடிக்காமல் அருகம்புல்லை வந்து நீங்கள் ஒரு ஜூஸ் மாதிரி வந்து எடுத்துகிட்டு வரலாம். அது நல்லாவே ரத்தத்தை சுத்தி பண்ணிவிட்டு கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து நல்லா உடம்புல வேலை செய்ய ஆரம்பிக்கும். சீக்கிரமே அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகுறதுக்கு ஒரு சீக்கிரமான ஒரு வழியை வந்து கொடுக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் தமிழரசன் மேடம், மதுரிலேருந்து பேசுகிறேன் மேடம். சரி, யாருக்கா கேட்குறீங்க சார்? அப்பாவுக்கு மேடம். என்ன வயதாகுது அப்பாவுக்கு? 58 மேடம். சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? அப்பாவுக்கு வந்து பக்கவாதம் வந்து 2 வருஷம் ஆகுது மேடம். சரிங்க. நாங்களும் இங்கிலீஷ் மெடிசன் நிறைய பார்த்தோம், எது சரியாக கேட்கும். சரி, சுகர் பிபி ஏதாவது ரொம்ப ஹையாக இருக்கா? சுகர் மட்டும் மீடியம் லெவலில் இருக்கு மேம். டேப்லெட் சாப்பிட்டா ஈக்குவலாக இருக்குது. சுகருக்கு மட்டும்தான் டேப்லெட் சாப்பிட்றாரா? ஆமாம் மேம். சரிங்க. இது பக்கவாதம் அப்படின்றது நீங்கள் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சுகரோ இல்லை பிபியோ ரொம்ப அன்கண்ட்ரோல்டாக இருந்திருக்கும். ரொம்ப அதிகமான பிபி, ரொம்ப அதிகமான சுகர் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப அதிகமாக போகும்போது தான் நம்ம மூளையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிளட் வெசல்ஸை வந்து போய் பாதிக்கும். எந்த சைடு மூளையில் பாதிப்பு இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் கை கால்களும் வந்து பாதிப்படையும். இதுதான் நம்ம பக்கவாதம் சொல்லுவோம். இந்த பக்கவாதம் வந்துருச்சு அப்படின்னா கை கால்களில் ஸ்டிஃப்னஸ் ரொம்ப அதிகமாகிடும். கையில் எந்த ஒரு பொருளும் தூக்க முடியாது, கால் வந்து நேராக வச்சு நடக்க முடியாது. அப்போது இந்த ஸ்டிஃப்னஸை நம்ம குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து வெளிப்பக்க சிகிச்சை அப்படின்றது ரொம்பவே அவசியம். இதை வந்து நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் பஞ்சகர்மா சிகிச்சை அப்படின்ற முறையில் நம்ம வந்து குறிப்பாக வந்து பக்கவாதம் பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். மதுரையில் நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது. இங்கே இந்த மாதிரி பஞ்சகர்மா சிகிச்சை முறைகள்லாம் நம்ம வந்து பண்ணுறோம். நேரில் வந்து அப்பாவை ஆர்ஜேஆர் மருத்துவமனைக்கு மதுரையிலே நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு காட்டலாம். டெய்லியுமே நீங்கள் வந்துட்டு போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கக்கூடிய வசதிகள் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய ஆர்ஜேஆர் மருத்துவமனையோட கிளையில் இருக்குது. இந்த பஞ்சகர்ம சிகிச்சை எடுத்துக்க ஆரம்பித்த 2-3 நாளில் உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாம் நல்லா குறைய ஆரம்பித்து கை நல்லா மேலே தூக்குவார். விரல்கள்லாம் மடக்க முடியாமல் இருக்கும். விரல்களுக்கு உணர்ச்சி இல்லாமல் அந்த நம்னஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் கைகளுக்கு நல்லா ரத்த ஓட்டம் வர ஆரம்பித்து கையில் வந்து ஈஸியாக திங்ஸ் தூக்க வர்றது, அவரோட ஷர்ட் பட்டனை அவரே போட்டுக்கிறது, இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஒரு 10 நாளில் வந்து அவருக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து உள் மருந்துகளும் எடுத்துகிட்டு வரும்போது மூளையில் இருக்கக்கூடிய ரத்தம் கிளாட் ஆகிருக்கிறத கரைக்கிறதுக்கான மருந்துகளும் கொடுப்போம். இதை தொடர்ந்து எடுத்துக்கும் போது கம்ப்ளீட்டாக அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுன்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிடும். நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிருவார். லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேரு ஜீவா. எந்த ஊர்லேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? மயிலாடுதுறை. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயது? 28. உங்கள் கேள்வியே டாக்டர் கிட்ட கேட்கலாமா? அம்மா வணக்கம். டாக்டர், எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா எனக்கு இது சளி பிரச்சனை இருக்கு. எனக்கு எப்படின்னா ஒரு அலர்ஜி மாதிரி, ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிட்டாலோ இல்ல ஏதாவது பத்தி வாசனை மூக்குல போனாலோ எனக்கு தும்மல் வந்துரும். மழை காலத்துல பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சாலே விடாம ஒரு 10 தும்மலால் வந்துருது. மூக்குல அப்படியே தண்ணியா ஒழுகுது. சரி, இதெல்லாம் எவ்வளவு நாளா இருக்கு? ஒரு வருஷமாவே இருக்கு எனக்கு. ஒரு வருஷமா இருக்கு. சரி, ஓகே. மெடிசன் சாப்பிடும்போது கண்ட்ரோல் ஆகுது, மறுபடியும் இதே மாதிரி வருது. சரிம்மா, நீங்கள் இதுக்காண்டி மெடிசன் சாப்பிட்றது வந்து ஆன்டி அலர்ஜிக் ட்ரக் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்துகள் வந்து அப்போதைக்கு தும்மல், அந்த மூக்கில் நீர் வடிகிறது, இதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் மறுபடியும் ஒரு நாளுக்கு அப்புறமா ஒரு 24 ஹவர்ஸ் தான் அந்த டேப்லெட் வந்து கேட்கும். இதோட எஃபெக்ட் அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்றைக்கி நீங்கள் 10 o'clock போடுறீங்க அப்படின்னா நாளைக்கு 10 o'clock இதே சளி தொந்தரவு, மூக்கில் நீர் வடிகிறது, அடுக்கு தும்மல் வரதான் செய்யும். இது வந்து ஒரு நிரந்தரமான தீர்வே கிடையாது. இதுக்கு கம்ப்ளீட்டான தீர்வு கொடுக்கணும் அப்படின்னா உள்ள உற்பத்தி ஆகிட்டே இருக்கக்கூடிய சளியை வந்து முழுமையாக கரைச்சி வெளியில் கொண்டு வரணும். அதோட சேர்ந்து உள்ள அந்த சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய முகத்தினுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய காற்று குழிகளில் நிறைய நீர் கோர்க்கிறது தான் சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காற்று குழிகளில் இருக்கக்கூடிய நீரை வந்து முழுமையாக நம்ம அகற்றி வெளியில் கொண்டு வந்தோம் அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் நாள்பட இல்லாமல் முழுமையாக சரி பண்ணிக்கலாம்.
இதுக்கு மூலிகை மருந்துகளில் நிரந்தரமான தீர்வே இருக்குது. மூலிகை மருந்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சில பொருட்கள்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வீட்டிலே வச்சுக்கலாம். கிராம்பு உங்களுக்கு வீட்டிலே கிடைக்கும். ஏலம் வந்து ஏலம்ன்றது ஏலக்காயில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அரிசி மட்டும் எடுத்துக்கணும். ஏல அரிசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் மட்டும் எடுத்துகிட்டு இதையும் கிராம்பையும் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடர் வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும். அதை வந்து தேனில் மிக்ஸ் பண்ணியோ இல்லை நீங்கள் சாப்பாடில் போட்டுட்டு பிசைஞ்சு அதை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாலும் நல்லா உற்பத்தி ஆகிட்டே இருக்கக்கூடிய சளி வந்து நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். சைனசைட்டிஸில் தேங்கி இருக்கக்கூடிய நீர், அதாவது தலைபாரம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, தலையில் வந்து நீர் கோர்த்துருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு கிராம்பில் இருக்கக்கூடிய சில ஆல்கலாய்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இந்த கிராம்பு ஏலம் இது ரெண்டையும் சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த பொடி வந்து உங்களுக்கு சைனசைட்டிஸ் தொந்தரவுகளுக்கு, குறிப்பாக அந்த நீர் கோர்த்து இருக்கக்கூடிய அந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து இன்டர்னலாக எடுத்துக்கோங்க. எக்ஸ்டர்னலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா ஓமம் இருக்குது பார்த்தீங்களா, ஓமம் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு ஒரு சின்ன காட்டன் கிளாத்தில் நல்லா ஒரு முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க. அதை வந்து நீங்கள் அந்த இன்ஹேலர்லாம் எடுப்பீங்கள்ல உறிஞ்சிற மாதிரி, அந்த மாதிரி நீங்கள் வந்து அப்பப்போ வந்து இன்ஹேல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா மூக்கில் உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய அந்த நீரெல்லாம் நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து இதை ஒரு 1 வீக் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய நீரெல்லாம் நல்லா ட்ரை ஆக ஆரம்பித்து நாள்பட்ட சைனசைட்டிஸ் எல்லாம் முழுமையாக சரியாகி கொடுத்துரும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நம்ம வந்து சொரியாசிஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். சொரியாசிஸ்னுடைய அறிகுறிகள் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்கெட்சாக சொல்லியிருந்தீங்க. இப்போது சொரியாசிஸ்னுடைய எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ், இப்போ ரொம்ப வருஷமாக சொரியாசிஸில் வந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்துட்டே இருக்குது அப்படின்னா இதுக்கு என்ன காரணமாக இருக்குது டாக்டர்? சொரியாசிஸில் வந்து ரொம்ப வருஷமாக திருப்பி வந்து அவங்களுக்கு அந்த கண்டிஷனில் மாறி வந்துட்டே இருக்குது அப்படின்னா, சோரியாசிஸோட கண்டிஷனே பார்த்திங்க அப்படின்னா குளிர் பிரதேசங்களில் இருக்கிறவங்களுக்கு, குறிப்பாக வந்து மலை பிரதேசங்களில் அந்த குளிர் நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த சோரியாசிஸ் தொந்தரவுகள் வந்து குறிப்பாக வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எல்லாருக்குமே வந்து எல்லா நாட்கள்லையுமே இருக்குது. வெயில் காலத்துலேயும் சோரியாசிஸ் இருக்குது, மழை காலங்கள்லேயும் வந்து இருக்க ஆரம்பிக்குது. இதுக்கெல்லாம் காரணங்கள் வந்து நம்ம ஃபுட்டில் நிறைய சேஞ்சஸ் கொடுக்கறது தான் ஒரு மெயின் காரணமாக இருக்கும். உணவுகளில் நம்ம கொடுக்கக்கூடிய மாற்றங்கள், நிறைய ரசாயன கலவைகள் கலந்த உணவுகள் எடுத்துக்கிறது, உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு அந்த பிளட்டோட பியூரிஃபிகேஷனை வந்து மாற்ற ஆரம்பிச்சிருது. ரத்தம் வந்து சுத்தம் இல்லாமல் மாறுறது தான் இதுக்கு வந்து தோல் வியாதிகளுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அப்படி பார்த்தோன்னா உணவுகளில் நம்ம பழைய காலத்தில் நம்ம சாப்பிட்ட மாதிரியான உணவுகள் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தோல் வியாதிகளையுமே ரிவர்ஸ் பண்ணிட்டு வரலாம். இன்னும் சில பேருக்கு கொஞ்ச நாள் வந்து நான் மருந்துகள் எடுத்துக்கும் போது நல்லா இருக்குது டாக்டர், கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகுது, மருந்துகள் நான் விட என்ன ஆகுது, எனக்கு திருப்பியும் அந்த அரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் ரொம்ப சிவியராக ஆரம்பிச்சிருதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணங்கள் வந்து நமக்கு உணவில் சரியான முறையில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறது தான். ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துப்பாங்க, நிறைய மைதா கலந்த உணவுகள் எடுத்துப்பாங்க. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் வந்து பீஸா, பாஸ்தா இந்த மாதிரியான உணவுகள்லாம் நிறைய எடுத்துக்கிறதுனால குழந்தைங்களுக்கே நம்ம நிறைய வாங்கி கொடுக்குறோம். இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால உடம்புல வந்து ரத்தம் வந்து சுத்திகரிக்காமல் இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நிறைய கலரிங் ஏஜென்ட் போட்ட சாக்லேட்ஸு, க்ரீம் பிஸ்கெட்ஸு, ஐஸ்கிரீமு இந்த மாதிரி கலரிங் ஏஜென்ட் நிறைய யூஸ் பண்ணுறது ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் தோல் நோய்களுக்கு. அதுவும் குறிப்பாக வந்து சாக்லேட்லலாம் இருக்கக்கூடிய கலரிங் ஏஜென்ட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாகவே பிளட்டில் போய் கலக்க ஆரம்பிச்சிருது. நம்ம சாப்பிட்ட உடனே டைரெக்டாக அது அந்த சுகர் குளுக்கோஸ் கண்டென்ட் வந்து டைரெக்டாக பிளட்டில் கலக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து டக்குன்னு அது ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். டக்குன்னு வந்து சளி பிடிக்கிறது, டக்குன்னு வந்து ஒரு ஸ்கின் ப்ராப்ளம், ஸ்கின்னில் வந்து அலர்ஜி மாதிரி வருது, காணாக்கடி மாதிரி டக்குன்னு ஸ்கின் ஃபுல்லாக ரேஷஸ் வருது. இந்த மாதிரியான கண்டிஷனுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய உணவுகளில் நிறைய மாற்றங்கள் கொடுக்கறது ஒரு மெயின் காரணமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம மாற்றிட்டு குறிப்பாக வந்து ஆர்கானிக் ஃபுட்டாக வந்து நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா, குழந்தை பருவத்துலேருந்தே இதை வந்து பழக்கப்படுத்திகிட்டே வரோம் அப்படின்னா வயதான காலத்துலேயோ இல்லை ஒரு அடல்ட்சன் பீரியடில் வந்து இந்த மாதிரி தோல் வியாதிகள் வராமல் வந்து நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே பாதுகாத்துட்டு வரலாம். சூப்பர் டாக்டர். இப்போது இந்த சொரியாசிஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னா மூலிகை மருந்துகளில் நீங்கள் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? எவ்வளவு காலம் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது சொரியாசிஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆகும்? சோரியாசிஸ் நோய்க்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உணவுகளில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் தான் நமக்கு தோல் நோயாக பரவுது அப்படின்றதுனால முதல்ல வந்து நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய குடல் பகுதிகளில் சுத்தப்படுத்தணும். கோலன் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு சிறுகுடல் பகுதியும் பெருகுடல் பகுதியும், குறிப்பாக பெருகுடல் பகுதியை சுத்தப்படுத்துகிற மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை தான் நம்ம முதல்ல கொடுப்போம் ஸ்கின் ப்ராப்ளம்க்கு. இப்போ நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்கின் ப்ராப்ளம்க்கு வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு முதல்ல கோலன் ஹைட்ரோதெரப்பி அப்படின்ற ஒரு கழிவு நீக்க சிகிச்சை அப்படின்றது தான் நம்ம முதல்ல வந்து கொடுக்குறோம். இந்த சிகிச்சை எடுத்துக்க ஆரம்பித்த உடனே ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரையும் தான் இந்த சிகிச்சை அப்படின்றது. இதை எடுத்துக்கும் போது குடலில் தேங்கி இருக்கக்கூடிய சின்ன வயதுலேருந்து நம்ம சாப்பிட்ட
தேவையில்லாத பொருட்கள், அதாவது தேவையில்லாத கழிவுப் பொருட்கள் அங்கங்கே நம்மளுடைய பெருங்குடல் பகுதிகளில் ஒட்டி இருக்கும். அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம க்ளீன் பண்ணி வெளியில் எடுக்கிறது தான் இந்த கோலன் ஹைட்ரோதெரப்பி அப்படின்ற இந்த சிகிச்சை. இதை எடுத்துக்க ஆரம்பித்த ஒரு மணி நேரத்திலே, எடுத்து முடிச்ச 1 மணி நேரத்திலே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். உடம்பு நல்லாவே ரெஃப்ரெஷ் ஆக ஆரம்பித்து, நல்லாவே உடம்பு ரொம்ப ஆக்டிவேட்டாக இருக்கிற மாதிரி, ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம உடம்பை வந்து வயிறு க்ளீன் பண்ணும்போது நமக்கு ஃபுல் பாடியுமே ரெஃப்ரெஷ் ஆகுது. அப்போது அதுக்கு மெயின் காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் தான். அதே மாதிரி உணவுகளில் அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாளைக்கு வந்து ரொம்ப ஆவியில் வேக வச்ச மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறது, ரொம்ப லைட் வெயிட்டான ஃபுட்டை எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான ஃபுட்டில் நம்ம நிறைய சேஞ்சஸ் கொடுக்கறது ரொம்பவே அவசியம். ரொம்ப ஹெவியான ஃபுட்டு, அதிகமாக வந்து டைஜஸ்ட் ஆகாத மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறது, நிறைய மசாலா பொருட்கள் கலந்த உணவுகள் எடுத்துக்கிறது, நான்வெஜ் எடுத்துக்கிறது, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மறுபடியும் அந்த கழிவுகள் நம்ம உடம்புல சேர தான் செய்யும். இதுக்கப்புறம் ரத்தம் வந்து சுத்திகரிக்கணும். ரத்தம் சுத்திகரிக்கிறதுக்கு அருகம்புல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அருகம்புல், மிளகு, கம்மாறு வெற்றிலை, இந்த 3 பொருளும் சேர்ந்து ஒரு கஷாயம் மாதிரி நம்ம எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக நம்மளுடைய பிளட் பியூரிஃபையர் மாதிரியான ஆக்ஷன் வந்து இந்த 3 பொருளுக்கு இருக்கும். சேர்ந்து ஒரு கஷாயம் மாதிரி எடுக்கும்போது 40 நாள் கம்ப்ளீட்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும். உடம்பே நல்ல, பாடியே வந்து நல்ல கம்ப்ளீட்டாக ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிடும். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். அம்மா, நீங்கள் பேசுறது கொஞ்சம் விட்டு விட்டு கேட்குதுமா. ஸ்பீக்கரில் பேசுகிறீங்களா? ஆமாங்க. ஸ்பீக்கர் கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஃபோனில் பேசுங்கம்மா. தேங்க்யூ. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? அம்மாக்காங்க. என்ன வயதாகுது அம்மாவுக்கு? அம்மாவுக்கு 50 இருக்குங்க. சரி, உங்கள் கேள்வியே டாக்டர் கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம். வணக்கங்க மேடம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? அம்மாவுக்கு ஒரு 3 வருஷமா அந்த ஃபைல்ஸ் ப்ராப்ளம். சரிம்மா. பைல்ஸ் ப்ராப்ளம் ப்ளீடிங்கோட இருக்கா இல்லை நார்மலாக பைல்ஸ் மட்டும் இருக்கா? ப்ளீடிங்கும் இருக்குது. ஆமாங்க. சரிம்மா. கான்ஸ்டிபேஷன் இருக்கா? ரொம்ப கஷ்டப்பட்டு மோஷன் போகிறாங்களா? ஆமாங்க, கஷ்டப்பட்டு தான் போவாங்க. கை கால் ஊஞ்சிருவாங்க, அதுக்கப்புறம் வந்தால் படுத்துக்குவாங்க. ரொம்ப சோர்வாக இருப்பாங்க. சரிம்மா, இதுக்கு வந்து நீங்கள் பைல்ஸ் ப்ராப்ளம்க்கு முக்கிய காரணமே ரொம்ப நாள் மலச்சிக்கலோடு இருக்கிறது தான். 10 வருஷம் 15 வருஷமாக மலச்சிக்கலோடு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கான முறையாக வந்து உணவுகளையும் மாற்றிக்க மாட்டாங்க, அதுக்கான மருந்துகளும் எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் வந்து பைல்ஸே வந்து வர ஆரம்பிச்சிருது. இப்போது பைல்ஸ் வர்றதுக்கு காரணமே வந்து நம்ம ரொம்ப ஹீட்டான பொருட்கள் எடுத்துக்கிறது, அதே மாதிரி தண்ணி உடம்புல வந்து நீர்ச்சத்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். சரியாக தூங்காமல் இருக்கிறது நைட்டு, இதனால் கூட உடம்பு ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாகலாம். உணவுகள்லையும் உடம்புல நிறைய ஹீட் ஆகிற மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரியான கண்டிஷனில் கூட நமக்கு பைல்ஸ் தொந்தரவுகள் வரலாம். ஒரே இடத்துல ஒரே மாதிரியாக வேலைகள் பார்க்குறாங்க, ஒரே இடத்துல உட்காந்துருக்கிற மாதிரி வேலைகள் பார்க்குறாங்க, இல்லை வந்து நடக்கிறது நிற்கிறது வந்து ரொம்பவே ரொம்ப ரொம்ப ரேராக தான் இருக்குது. ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக மூளைச்சூடு வந்து அவங்களுக்கு அதிகமாகிட்டு பைல்ஸ் தொந்தரவுகள் வரலாம். இதுக்கு நீங்கள் வீட்டில் வந்து கருணைக்கிழங்கு, பிடி கருணைன்னு சொல்லுவோம், அந்த கருணைக்கிழங்கு நிறையவே எடுத்துக்கலாம். டெய்லியுமே அந்த கருணைக்கிழங்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதே வந்து உங்களுக்கு லேகியமாகவும் கிடைக்குது. கருணை லேகியம் அப்படின்ற பொருள் நம்மளுடைய சித்த மருந்து கடைகளில் கிடைக்கும். இதை நீங்கள் வாங்கிட்டு டெய்லியும் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு காலையிலையும் நைட்லேயும் பாலில் கலந்து கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்லாவே க்யூர் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ளீடிங்கோட பைல்ஸ் இருக்குது அப்படின்ற கண்டிஷனில் கண்டிப்பாக வந்து அனீமியா இருக்கான்றது பார்க்கணும். அதாவது ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கான்றது ஒரு முறை ஹீமோகுளோபின் செக் பண்ணிக்கோங்க. நார்மலாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் நாள்பட்ட மூல நோய்க்கு, அதாவது வெளி மூலமாக இருந்தாலும் சரி உள் மூலமாக இருந்தாலும் சரி, ப்ளீடிங்கோடு இருக்கக்கூடிய மூல நோய்க்கு 2 நாளில் முழுமையான தீர்வு கொடுக்குறோம். ப்ளீடிங் எல்லாம் 2 நாளில் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். தொடர்ந்து மலச்சிக்கல் இல்லாமலேயும் இருக்கும். உங்களுக்கு மூலம் முழுவதுமாக சுருங்க ஆரம்பித்து சர்ஜரி இல்லாமலே முழுமையான தீர்வு நம்ம கொடுத்துட்ருக்கோம். கோயம்புத்தூரில் நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குமா, நீங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு நேரில் போயிட்டு பாருங்கள். டாக்டர் உங்களுக்கு நாடி பரிசோதனை பண்ணிவிட்டு அதற்கான முழுமையான மருந்துகள் எல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு 2 மாதம் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். 2 நாளில் ப்ளீடிங்லாம் நிற்க ஆரம்பிச்சு மூலமெல்லாம் நல்லா சுருங்க ஆரம்பிச்சிடும். கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சுன்னா மறுபடியும் மூல நோய் வராது உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, மகேஸ்வரி. எந்த ஊர்லேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? திருநெல்வேலி மாவட்டம் முக்கடல். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காங்க. உங்கள் வயது? 45. சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? அம்மா வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம்மா, சொல்லுங்கள், என்ன தொந்தரவுமா? தொண்டை வலிக்கு. சரிம்மா. அடிக்கடி காய்ச்சல், தலைவலி இருக்கு. அடிக்கடி ஜுரம் வருது, தலைவலி இருக்குங்களா? ஆமா. மூக்கில் நீர் வடியுதா? தொண்டை கட்டிக்கிறது. சரிம்மா. மூக்கில் தண்ணி வடியுதாம்மா? சளி இருக்கா?
அப்படிலாம் இல்லை அப்படி. சரிம்மா, தொண்டை கரகரப்புக்கு வந்து உங்களுக்கு உடம்புல வந்து கபம் அதிகமாக சேர்ந்துட்டே இருக்குது. அதுவும் மழை காலம் வந்து மாறி இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் தண்ணியெலாம் குடிக்கிறீங்க அப்படின்னா நல்லாவே கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிங்க. நீங்கள் இதுக்கு உங்களுக்கு அப்படி எடுத்துக்க முடியல அப்படின்னா பச்சை தண்ணியில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு ஜீரகமோ இல்லை ஓமமோ கலந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து சளி பிடிக்காது. இப்போதைக்கு உங்களுக்கு தாலிசாதி அப்படின்ற பொருள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு அதோட சேர்த்து மிளகும் திப்பிலியும் இதோட சேர்த்து நீங்கள் பவுடர் பண்ணிக்கணும். தாலிசாதி, மிளகு, திப்பிலி இது மூணையும் ஈக்குவல் அமௌண்ட்டில் நல்லா வறுத்து வீட்டிலே பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு நாட்டு சர்க்கரையோ இல்லை வந்து பனை வெல்லமோ நல்லா பாகு மாதிரி காய்ச்சிட்டு இதில் ஒரு உருண்டை மாதிரி உருட்டிட்டு டெய்லியுமே இதை சப்பி சாப்பிடுங்க. ஒரு 3 நேரம் உணவுக்கு அப்புறமும் இதை வந்து ஒரு உருண்டை, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நல்ல ஒரு உருண்டை வந்து எடுத்து சப்பி சாப்பிட்டு அந்த உமிழ்நீரை வந்து இறக்குனீங்க அப்படின்னா தொண்டை கரகரப்பு, தொண்டையில் சேர்ந்துருக்கக்கூடிய கபம் இதெல்லாமே அந்த கபக்கட்டு எல்லாமே நல்லா கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். உள்ள உற்பத்தி ஆகிட்டே இருக்கக்கூடிய சளியையும் இழக்கக்கூடிய ஆற்றல் இந்த தாலிசப்பத்திரிக்கு இருக்குது. அதனால் இதை நீங்கள் வாங்கி வீட்டிலே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா யார் வேணாலும் எடுத்துக்கலாம். வீட்டில் யாருக்கு கோல்டாக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த மருந்து வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு வாரம் எடுத்தாலே நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வெள்ளை சக்கரை வந்து யூஸ் பண்ணுறதை கட் பண்ணிக்கோங்க. தேனோ இல்லை நாட்டு சக்கரையோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய இனிப்பு பொருள் சாப்பிட்றீங்கன்னாலும் அதை வந்து கட் பண்ணிக்கிறது ரொம்பவே அவசியம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ஹலோ சார், நீங்கள் பேசுறது கேட்குது, உங்கள் பேர் சொல்லுங்கள். சீனிவாசன். எந்த ஊர்லேருந்து சார்? தாம்பரம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக. உங்கள் வயது? 64. சரி சார், உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். சொல்லுங்கம்மா, அது என்ன ப்ராப்ளம்? ஐயா, உங்களுக்கு என்ன தொந்தரவு? டாக்டர் கிட்ட கேளுங்க. பங்கஸ் மாதிரி இருக்கு, இடுக்கல இருக்கு. சரிங்க. தோல் இடுக்கல இருக்கு. சரிங்க. எவ்வளோ நாளாக இருக்குது? ஒரு 2 months தான் இருக்கு. சரி, சொரியும் போது தோல் உரியுதா இல்லை ரத்தம் ஏதாவது வருதுங்களா? இல்லை, அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. எதுவும் இல்லை, ட்ரையாக இருக்குது அந்த இடம். ஆமாங்க. சரிங்க. இந்த தோல் வியாதி தான் இது. படர்தாமரை மாதிரி சில பேருக்கு தொடை இடுக்குலையோ இல்லை வந்து அக்குள் பகுதிகள்லையோ வந்து உருமாறலாம். இதுக்கு காரணம் வந்து நிறைய வேர்வை வந்து அந்த இடத்துல இருக்கிறது, நம்ம சரியான முறையில் அந்த வேர்வை வந்து வாஷ் பண்ணாமல் இருக்கிறது, அந்த வேர்வை அப்படியே காய விட்டு மறுபடியும் வந்து வியர்க்கிறது, இந்த மாதிரியான கண்டிஷன் இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் இந்த படர்தாமரை வந்து உருமாறும். நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய உடைகள் எல்லாம் நல்லா துவைச்சு உள் பக்கமாக திருப்பி நல்லா வெயிலில் வந்து காய வைக்கணும். அந்த கிருமிகளே உங்களுக்கு திருப்பி ரீஇன்ஃபெக்ஷனை வந்து உண்டு பண்ணலாம். படர்தாமரையா இல்லை வந்து சோரியாசிஸ் நோயா அப்படின்றது நேரில் வந்து டாக்டர் பார்க்கும்போது தான் அதோட ஸ்கின் கண்டிஷனை பார்த்து முறையாக அதற்கான வந்து மருந்துகள்லாம் கொடுக்க முடியும். நீங்கள் தாம்பரத்தில் இருக்கீங்க, ஊரப்பாக்கத்தில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது. நீங்கள் நேரில் போயிட்டு பாருங்கள். டாக்டர் உங்களுக்கு நேரில் பார்த்து அது என்ன மாதிரியான தோல் நோயின்றதை பார்த்து முறையாக அதற்கான மருந்துகள்லாம் கொடுப்பாங்க. வெளிப்பக்கமாக தடவுறதுக்கு ஒரு க்ரீம் வந்து கொடுப்பாங்க. இதை வந்து தேங்காய் எண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து வெளியில் தடவிட்டு வரும்போது ஒரு வாரத்தில் நல்ல ஸ்கின்ல வந்து மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். 2 வருஷமாக நீங்கள் அதை வச்சுட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னாலும் அது வந்து அந்த படையோட சைஸ் வந்து பெருசாக ஆரம்பிச்சு வேறு இடங்களுக்கு பரவ ஆரம்பிச்சிடும். முதல்ல வந்து உங்களுக்கு குடலில் வந்து தூய்மைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த படையை வந்து சரி பண்ணுற மாதிரியான மருந்துகள் கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக அதை சரி பண்ணிடலாம். பயப்பட வேண்டாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நாங்கள் திருப்பூர்லேருந்து பேசுகிறோம் மேடம். பரிமளாங்க மேடம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எங்கள் வீட்டுக்காரங்க மேடம். என்ன வயதாகுதுமா அவருக்கு? 49 மேடம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் அம்மா, டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. டிவி பார்க்காம ஃபோனில் பேசுங்கம்மா. சரிங்க மேடம். உங்கள் கேள்வியை கேளுங்க. அவரு கொஞ்சம் வயிறு முதுகுல எல்லாம் புண்ணு மாதிரி இருக்குங்க மேடம். சரி. அப்படியே முதுகு வந்து ரத்த கட்டிற மாதிரி இருக்குதுங்க மேடம். சரிம்மா. சொரியிறாரா அந்த இடங்கள்லாம்? ஆமா மேடம். சொல்லி அது பொக்கெல்லாம் இருக்கிறாங்க மேடம். சரிம்மா. எவ்வளோ நாளாக இருக்குது? அது இப்போ கொஞ்ச நாளாவே இருக்குதுங்க மேடம். பக்கத்துல இந்த கை காலெல்லாம் வராம இருக்கு மேடம். சரிம்மா. அது கொஞ்சம் சரியாக்கும்போது முதுகெல்லாம் புண்ணு மாதிரி ரத்தம் கட்டிச்சுட்டே இருக்குது மேடம். சரிம்மா. இது கண்டிப்பாக இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பாக அவசியமா. உடம்பு ஃபுல்லாக பரவிட்டே இருக்குது அப்படின்னா அவர் சொரிஞ்சு அந்த இடங்களில் வரக்கூடிய ரத்தம் வந்து வேறு இடங்களில் படுது அப்படின்னா அந்த இடங்களையும் அந்த கொப்பளம் வந்து வர ஆரம்பிக்கும். இதை கரப்பான் அப்படின்னு சொல்லுவோம். உடம்புல நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி சின்ன சின்ன கொப்பளங்கள் வர ஆரம்பிக்கும். இதுக்கு முதல்ல உணவுகளில் மாற்றம் கொடுத்துட்டு வரணுமா. உணவுகளில் வந்து கடல் உணவுகள் முற்றிலுமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. சிக்கன் சுத்தமாக வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பால் பொருட்கள் வந்து முற்றிலுமாக தவிர்த்துக்கோங்க.
அதுக்கப்புறமா வந்து சிறுதானியங்கள் நிறையா அவருக்கு சேர்த்துக்கலாம். கீரைகள், காய்கறிகள், நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள் நிறையவே கொடுத்துட்டு வாங்க. இப்போதைக்கு உங்களுக்கு குப்பைமேனி வீட்டு பக்கத்துலேயே வந்து கிடைக்கும். குப்பைமேனி நல்லா அரைச்சி ஒரு விழுது மாதிரி எடுத்துட்டு அதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் கலந்து எந்தெந்த இடங்கள்லாம் அந்த புண்ணு மாதிரி கொப்பளம் வருதோ அந்த இடத்துல ஃபுல்லாக மேல் பக்கமாக அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹாட் வாட்டர் வச்சு நல்லாவே வாஷ் பண்ணி வச்சு வந்தீங்க அப்படின்னா நல்லா கம்ப்ளீட்டாக வந்து க்யூர் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? அம்மா இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ, நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணுறேங்க. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? என் பொண்ணுக்காக. என்ன வயதாகுது அவங்களுக்கு? அவங்களுக்கு இப்போ 14 முடிஞ்சிருக்கு. 49. சரி, 14. ஆமாங்க. சரிம்மா, உங்களுடைய கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். கேட்கலாங்க. வணக்கம்மா, சொல்லுங்கள், என்ன தொந்தரவு உங்களுக்கு? மேம், அவங்களுக்கு 1 இயர் பீரியட் ஏஜ் அட்டன் பண்ணி 1 இயர் ஆச்சுங்க. சரிம்மா. 1 இயர் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வரல, கரெக்டாக கிளீன் வந்துட்டு இருந்துச்சு. சரிம்மா. இப்போ இந்த பேச்சல் போகணும் இப்போ ஸ்டார்ட் ஆனதுலேருந்து சரியே வர மாட்டேங்குது. சரிம்மா. அப்போ நாங்கள் டாக்டர்கிட்ட பார்த்ததுக்கு அப்புறம் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. சரிம்மா. அதுக்கப்புறம் அவங்க டேப்லெட் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ 2 மாசம் பீரியட்ஸ் வந்துருச்சு. சரி, இப்போ டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்களா? டேப்லெட் இல்லை, ஸ்டாப் ஆயிடுச்சு. 3 days கொடுத்தாங்க, அதோட அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 2 மாசம் வந்துட்டுங்க பீரியட்ஸ் வந்துருச்சுங்க. சரிம்மா. அதுக்கப்புறம் இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்களா? டாக்டர்கிட்ட இன்னும் காமிக்கிறதுங்களா? இது எதுவும் பெரிய ப்ராப்ளம் கிடையாதுமா. உங்களுக்கு நீர் கட்டி ப்ராப்ளம் இருக்காங்க, 70 kg இருக்காங்க. சரிம்மா, நீங்கள் பயப்பட வேண்டாம். நீர் கட்டிகள் இருந்தது அப்படின்னாலே வெயிட்டை வந்து அதிகமாகிட்டே தான் போகும். 14 வயது தான் ஆகுது. இப்போதைக்கு உங்களுக்கு கர்ப்பப்பையோட அளவு எல்லாமே வந்து மெச்சூர் ஆகிருக்காது. அது மெச்சூர் எப்போ நார்மலாக மெச்சூர் ஆகுதோ அப்போது உங்களுக்கு நார்மலான பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒரு 18-19 வயது வரும்போது நார்மலாகவே உங்களுக்கு மாதவிடாய் ரெகுலராக மாதம் வர ஆரம்பிச்சிடும். அதனால நீங்கள் இதுக்கான மருந்து மாத்திரைகள் இப்போதைக்கு எதுவும் எடுத்துக்க வேண்டாம். கருப்பு உளுந்து, கருப்பட்டி, நல்லெண்ணெய் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய கொடுத்துட்டே வாங்க. ஜங்க் ஃபுட்ஸை முழுமையாக கட் பண்ணிக்கோங்க. பால் பொருட்களும் முழுமையாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்க ஆரம்பிச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. டாக்டர் இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் நேர்கள் கிட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க. சொரியாசிஸ் ஏற்படுவதற்கான காரணங்கள், மூலிகை மருந்துகளில் இதற்கு என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குது, எவ்வளவு காலம் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அற்புதமாக அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.